அதுக்குத்தான அதிகாரம். அவருடைய முகத்தை பார்க்கிறதோ நாபிய பார்க்கிறதற்கோ அடியனுக்கு திருவடியே போரும் என்று திரும்பினார் அப்படின்னு சம்பிரதாயம். அந்த கண்ணை பார்க்கணும் அப்படின்னால், முகத்தை நிமிர்ந்து கண்ணை பார்க்கணும்னால் பிராட்டியாலதான் முடியுங்கிறார். பிராட்டியால முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த பிராட்டி தானே சீதை. அந்த சீதையாலேயே இப்பொழுது முடியலையே. கண்ணோடு கண்ணினை கவ்வின்னா கம்பராமாயணத்துல முழுங்கினாப்புல பார்த்துட்டாரா. முழுங்கி விட்டா அப்புறம் ஆளே இல்லேன்னு சொல்லணும். இப்படி ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். பார்த்துண்டா அடுத்த க்ஷணம் என்னன்னா சரணாகதி தான். நாம் சரணாகதி பண்ண பிறகு சாட்சாத்காரம். இங்க ஒரு ஆச்சாரியம் சாட்சாத்காரம் ஆன பிறகு சரணாகதி. ஏனா கைமாறொன்று அறியேன், தவங்கடந்து உம்முடைய சேவை கிடைக்க வேண்டி இருக்கு. நீரே வந்து எங்காத்து வாசல்ல நீரே வந்து நின்னீரானால் இங்கே இருவராய் வந்தார். உம்மை பார்த்து விட்டு நான் மலைச்சு நிற்க வேண்டி இருக்க, என்ன பார்த்து விட்டு நீர் மலைச்சு நின்றீரானா என் முன்னே நின்றார். அப்படின்னு இருக்கிற அவருடைய பெருமை தெரிஞ்சவளா இருப்பதனாலே அரவிந்தம் அடியும் அக்தே. கண் எப்படி அரவிந்தமோ, வாய் எப்படி கமலமோ, கைவண்ணம் எப்படி தாமரையோ, அதுபோலே அக்தே அடியும். அக்தே அடியும் நாள் கமலமே அடியும். திருவடியும் கமலம் போலேயே இருக்கு. மற்றொரு அர்த்தம், அக்தே அடியும் நாள் திருவடியும் திருவடியாகவே இருக்கு. மற்றவைகளுக்காவது தாமரைய உபமானம் சொல்ல முடியறது, திருவடிக்கு என்ன உபமானம்னால் இங்க எப்படி கமலம் என்று சொன்னால், தாமரை என்று சொன்னால், அரவிந்தம் சொன்னால், திருவடி எப்படின்னதும் ஒரு பங்கஜம் அப்படின்னாது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதோ? அந்த வார்த்தை கூட இல்லாதபடி அக்தே என்று சொன்னால் திருவடி திருவடியே, அதுக்கு ஈடு அதுவேதான் என்ற அர்த்தம். அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி. அப்படி என் எதிரில் அவர் வந்து நின்னார், வில்லும் கையுமாக நின்னார். முககமலம், திருவடி கமலம், கை கமலம், வாய் கமலம் அப்படி நிற்கிறார். அந்த நிலைமைய அவரை பார்த்ததும் தோழி, அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. மனுஷால் கண்ணுல தெய்வங்கள் தென்படாதே, நம்ம கண்ணுல தேவர் ஒரு தெய்வம் கண்ணுல தெரிஞ்சுடுத்தே. இவர்களை மனுஷர்களாக தோணலியே என்று சொல்லுகிறார். யாருமே அவர்களை மனுஷன் நினைப்பாளான்னு. இவன் குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்ம கதி வீரௌ சார்தூல விஷபோபமௌ என்று ஜனக மகராஜன் பார்க்கும் பொழுதே இவர்களை ராஜகுமாரர்கள் நினைக்கல, தேவதுல்ய பராக்கிரமௌ தெய்வமாக தோணுகிறதே அப்படிங்கிறான் ஜனகன். உயர்ந்த ஞானி. இப்ப சொன்ன சனகாதிகளை போலதான் ஜனகாதிகளும் உயர்ந்த ஞானி. ஆஞ்சநேயர் பார்க்கிறார். பார்த்ததும் ராஜகுமார்கள் மட்டிலும் தோணல, ராஜரிஷி தேவ பிரதிமௌ, ராஜரிஷி தேவ பிரதிமௌ தெய்வமாக தோணுகிறதே அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர். தாரையும் சொன்னாள், மனுஷ தேகாபியுதயம் விகாஜே திவ்யேன தேகாபியுதயேன யுக்தா என்று தெய்வமாக தோணுகிறதே என்று சொல்லுகிறாள். இப்படி தெய்வமாக தோணித்தே என்று பிராட்டி சொல்லுகிறாள். நாம் தேவர் என்று அஞ்சினோமே என்று தெய்வமாக தோணித்தேங்கிறார். தேவன் என்று சொன்னால அஞ்சினோமே. ஏனால் மரியாதை வருமே தவிர காதல் வராது. ஏன்? நாம் எல்லாரும் மனுஷியாள், அவரோ தெய்வம். அவருக்கு வாழ்க்கப்பட முடியுமா? அவருக்கு வாழ்க்கப்பட முடியுமோ? 4 கையோடு 8 கையோட 16 கையோடு நின்னா வாழ்க்கப்படணும்னு தோணவே தோணாது. பயமாத்தான் இருக்கும். இங்கேயோ கைவண்ணம் தாமரை அப்படின்னு அழகாக நிற்கக்கூடிய இந்த புருஷனை பார்த்து பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம்னு ஆண் பிள்ளைகள்லாம் கூட கைய பசஞ்சு மயங்கி நிற்கும் பொழுது நாம் ஒரு கன்னிகைகள் நமக்கு ஆசை உண்டாகாம இருக்குமா இவரை பார்த்து அப்படின்னு நினைச்சா, இவர்களுக்கு 2 தன்மை அவரிடத்துல இருக்கு. ஒரு தன்மை என்னன்னா தேவாதி தேவன்கிற ஒரு தன்மை, ஒரு தன்மை நாயகன் என்கின்ற ஒரு தன்மை. இது 2 தன்மையும் 2 தன்மையோடையும் அவர் இருக்கிறதுனாலே நாயகன் என்கின்ற தன்மையை நினைச்சு ஏங்குகிறார்கள். தேவாதி தேவன் என்கின்ற தன்மையை பார்த்து பயப்படுகிறார்கள். இது 2ம் துவனிக்கும்படியாக இந்த வார்த்தை, அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அவரை தெய்வம் என்று அஞ்சினோமே.
அஞ்சினோமேங்கிற ஏகாரம் பயப்பட்டோமே. அப்போ பயப்பட வேண்டியதில்லை. ஏன் பயப்பட வேண்டியதில்லை என்றால், தேவராக இருந்தும் அவர் நமக்கு கிடைப்பார். கிடைக்கலே அப்படிதானே அப்ப தெய்வம்னு பயப்படணும். தேவராயிருந்தும் அவர் நம்மிடத்துல விருப்பத்தோட வந்து நிற்கிறார் அப்படிங்கறதுனாலே நாயகனாவும் இருப்பார் என்கின்றது. தேவன் அப்படிங்கறத விளக்கமாக சொல்லலாம், நாயகன்கிறதை கூடமா வச்சுக்கணும். அதனால்தானே திருப்பாவையில நாராயணனே நமக்கே பறை தருவான் கூச்சல் போட்டு சொல்றான். நந்தகுமாரனேன்னு சொல்லக்கூடாதான், நாள் மனசுக்குள்ள வச்சுக்கிறாளா. வெளியில 4 பேர் தெரிகிறாப்புல நாராயணன் சொல்றார். அதுபோல இங்கேயும் தேவன் அப்படின்னு சொல்லுகிறது வெளி மனுஷியாளுக்காக. தங்கள் மனதுக்குள்ளே அவர் தனக்கு நாயகன் என்று பிராட்டி பார்த்தாள் அப்படின்னு இந்த பாசுரம் விரிவான வியாக்கியானம் உடைய பாசுரம் இது. ராமபிரான சீதையை கண்ட முறையிலே பரகால நாயகி பெருமாளை பார்க்கிறார். வயலாளி மணவாளன் தான் அவருக்கு சந்நிகிதமான பெருமாள். திருவாலி திருநகரிதானே இந்த ஆழ்வாருக்கு சொந்த இடம். இவர் பார்த்த பெருமாள் வயலாளி மணவாளன். அன்று அந்த உற்சவத்திலே அவருக்கு ராமர் திருக்கோலம். ராமர் திருக்கோலத்திலே பரகால நாயகியினுடைய வீட்டு வாசல்லே பெருமாள் புறப்பாடாகி வந்திருக்கிறார். அப்ப பாடுற பாசுரம் ஸ்ரீ ராமபிரானாக வில்லும் கையுமாக வந்திருக்கிறத பார்த்து விட்டு பரகால நாயகி தன்னை சீதையாக ஆக்கினுட்டார், பார்க்கிறாள் என்று சொல்லலாம். ஆனால் இங்க வியாக்கியானம் பார்க்கவே இல்லையா. இந்த பரகால நாயகி ஏன் பார்க்கலே நாள் வில்லுங்கையுமா வந்திருக்கிறார், அதனால பார்க்கலை. வில்லுங்கையுமா வந்தா பார்க்க கூடாதோ நாள் சீதை ஒருவள் தான் பார்க்கலாம். பாக்கி யாராவது பார்த்தா என்ன நாள் சூர்பனகை பட்ட பாடுதான். வேற யாராவது பார்த்தாக்க அப்படின்னு நினைச்சேன். இவள் பாராமல் நிற்க பெருமாளோ இவ்வளவு அலங்காரம் செய்து கொண்டு அழகுபடுத்தி கொண்டு இவர் எதிரில வந்து நிற்கிறேன். இவள் பார்க்க மாட்டேங்கிறாளே இந்த நாயகி, இவள் பார்க்க மாட்டேங்கிறாளே இந்த நாயகி அப்படின்னு அவர் திணற இவரோ நிமிர்ந்து பார்க்கல. அப்படியே பார்த்தாலும் தேவர் என்று அஞ்சினோமே, மரியா தேவர் அப்படிங்கிற பெருமாள் அப்படின்னு வந்ததே தவிர நம் கண்ணன் அப்படின்னு இவளுக்கு இன்னும் தோணலையே. இந்த அலங்காரம் வேண்டாம், இந்த அலங்காரத்தோட வந்தா இது செல்லுபடி ஆகாது என்று நினைச்சு உடனே அந்த அலங்காரத்தை மாத்திண்டு வேறு அலங்காரம் எடுத்துண்டாளா. இந்த பரகால நாயகி பார்க்கணும் என்று நினைச்சு அடுத்த பாசுரம் நைவளம் கொன்றாராயா நம்மை நோக்காக நாணினார் போல்கிறையே நயங்கள் பின்னும் செய்வளவில் என் மனமும் கண்ணும் ஓடி எம் பெருமான் திருவடி கீழ் அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழை இரண்டும் 4 தோளும் எவ்வளவுண்டெம் பெருமான் கோயில் என்றேற்கு இதுவன்றோ எழில்காலி என்றார் தாமேகே. நைவளம் ஒன்றாராஜா. இந்த நாயகி நம்மள திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா. எல்லாரும் வெச்சகன் வாங்காம பார்ப்பாளே, தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமலமன்னு இவளும் பார்ப்பாள். ஆனால் நம்ம கண்டு ஏகதார விரதன் அப்படிங்கிற ஒரு பயம் அவளுக்கு இருக்கு போல இருக்கு. பார்த்து என்ன பண்ண போறோம், ரொம்ப அழகா இருக்கார் அப்படின்னு சொன்னாள். ஆனால் அவர் ஏகதார விரதன் அப்படின்னு விட்டாள். மிதிலி நகரத்தில் உள்ள அத்தனை பேர்களும் எல்லாரும் பார்த்தா அத்தனை பேர்களும் பார்த்தா. அதே போல அயோத்தியில் உள்ள அத்தனை பேர்களும் பார்த்துட்டு என்ன சொல்லிண்டால் சர்வ சீமந்தினீபிய சீதாம் சீமந்தினீம் வராகாம் என்றுதான் சொல்லிண்டாளா. உலகத்துல பொம்மநாட்டின்னு ஒத்தி பிறந்தா சீதையை போல பிறந்திருக்கணும்.
அவளை போல பாக்யவதி உன்னூத்தி இல்லை என்று மட்டிலும் சொல்லுண்டாருங்கிறார் வால்மீகி. அப்ப என்ன அர்த்தம்னால், தான் அந்த சீதையா பொறக்கலையே அப்படிங்கிற தாபம் இந்த சொல்லாலேயே தெரியறது. பெருமாளுடைய அழக பார்க்கும் பொழுது இந்த அழக போட்டிக்கு உன்னூத்தர் இல்லாம ஏகபோகமாக தன்னுடைய சொத்தாக அனுபவிக்கும் பாக்கியம் சீதா பிராட்டிக்கு தானே ஸ்ரீ ராமாவதாரத்துல. பாக்கி எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்னா, எல்லாரும் அண்ணான் தான் சொல்லுவாளாம். அத்தனை பேர்களும் ராமனை அண்ணா அண்ணான் தான் சொல்லுவாள். அதனால பரநாரி சோதரா அப்படின்னு பாடுறார் தியாகராஜ சுவாமிகள். பரநாரி பிறநாரிகளுக்கு அவர் சோதரன் அண்ணா, அண்ணாவாத்தான் இருப்பார் அப்படிங்கிறார். அண்ணான்னு கூப்பிடறதுக்கு ஒரு பொண்ணு கூட இல்லாம ஒத்தர் யாருன்னா அடுத்த அவதாரம். இந்த கிருஷ்ணாவதாரத்துல கோகுலத்துல பிருந்தாவனத்துல நிறைய பொம்மநாட்டி குட்டிகள். இந்த குட்டிகள்ல ஒண்ணு கூட அண்ணான்னு கூப்பிடாதான், எல்லாம் கண்ணா கண்ணா கண்ணான் தான் கூப்பிடும். அதனால ஏங்கி போய் ஒரு காளி மூலியானாலும் பரவாயில்லை, நமக்கு ஒரு தங்கை இருக்கட்டும் என்று நினைச்சுதான் பத்ரகாளிய தங்கையா ஏற்படுத்தின்றார். கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒரு அழகு எல்லாரையும் மயக்கிறதுனால தங்கையா இருக்க ஒத்தர் கூட இஷ்டப்பட மாட்டார். இந்த அவதாரம் தான் தேவலேன்னு இப்பொழுது வயலாளி மணவாளன் கிருஷ்ணாவதாரத்தை காண்பிச்சார் பரகால நாயகிக்கு. கைவளம் ஒன்றா நைவளம், நைவளம்ங்கிறது ஒரு பண், ஒரு ராகம். தெம்மாங்கு, செஞ்சுருட்டி முதலிதான ராகங்களை போல நைவளம் என்கின்ற ஒரு ராகத்தை தன்னுடைய புல்லாங்குழல்ல வைத்து அதை ஊதினார். நைவளம் ஒன்றா ராஜா, நைவளம் ஒன்று ஆராயா நம்மை நோக்கா. இந்த ராகத்தை பாடுறதனுடைய தாற்பயம் என்ன? எந்த ராகத்தையும் பாடினாலும் அதுக்கு ஒரு அர்த்தத்தோடு தான் கண்ணம் பாடுவனாம். கல்யாணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவ வரணும்னா கல்யாணி பாடுவனா. வசந்தான்னு ஒரு பொண்ணு, அவ வரணுமானா தான் வசந்தா பாடுவனா. அது அவளுக்கு தெரியுமா? அது மாதிரி நைவளம் அப்படிங்கிற ராகம் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும், அவள் இதை கேட்டு வந்துடுவள் அப்படிங்கிற பாவத்துல தானே அதை பாடணும். இந்த பரகால நாயகிக்கு அந்த ராகம் ரொம்ப பிடிக்குமா. அதனால இந்த பரகால நாயகி வர வேணுமென்று இவளும் ஒரு கோஷ்டியாத்தான் இருக்கா தன் சகிகளோட கூட. நைவளம் என்கின்ற ஒரு ராகத்தை பாடி வராளா வராளா என்று நம்மை நோக்காக இவள் எப்படி இருக்காள், இந்த ராகத்தை கேட்டு அவள் எப்படி இருக்கிறாள் என்று கடைக்கண்ணால பார்த்துண்டே குழல் ஊதுறானாம் கண்ணன். இவள் என்ன நினைக்கிறான், நாள் பார்க்க கூடாது, பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? முன்னாடி ஏன் ராமரா வந்தார்? அந்த வாசனையே இன்னமும் இருக்கு. நம்ம ராமர்னே நினைச்சுட்டு இருப்போமே. ஏன்னா நம்மளையோ நாயக்கின்னு தெரியும், கோபிகைகள்னு தெரியும். நம்ம இடத்துல அவர் வரும் ஆரம்பத்திலேயே கண்ணனா வரலாம் இல்லையா? வேணும்னு தானே ஒரு ராங்கி காண்பிச்ச ராமரா வந்தார். நாமும் ராங்கி காண்பிச்ச நிற்போம் என்று இவள் திரும்பி பார்க்காம நிற்க, நாம் ஒரு ராகம் ஊதினா அவள் அதுக்கு ஒரு சிரிக்கணும், இல்லைன்னா நிமிர்ந்து பார்க்கணும், இல்ல தலையாவது ஆட்டணும். எந்த வகையிலையும் உடன்படாம இருந்தா தான் தோற்று போயிட்டோம் அப்படின்னு தானே தோணும். நாம் ஒரு ஆண் பிள்ளை இல்லையா? நாம் அவள் முகதாட்சிண்யம் பார்க்கிறோம், அவளோ நம்மள கேர் பண்ணாம இருக்கா. அப்படிங்கும் பொழுது ஆண் பிள்ளைகளுக்கும் ஒரு வெட்கம் வருமா? அந்த வெட்கம் வந்து பெருமாள் தலை குனிஞ்சு நிற்கிறாரா. நாணினார் போல் நாம் இவ்வளவு தாஜா பண்றோம், இவ நம்மளை கவனிக்கல பத்தியா என்று நாணினார் போல்ங்கிறார். உண்மையான வெட்கமானார், உண்மையான வெட்கம் இல்ல, மேல என்ன தாஜா பண்ணலாம்னு பார்க்கிறாரா. நாணினார் போல் இறைய நயங்கள் பின்னும் செய்வளவில், அதோடு இல்லாம பின்னும் சில நயங்கள் செய்வளவில், பின்னும் சில நயங்கள் இவர்களை மேலும் தன் வசப்படுத்துவதற்கு மேலும் சில நயங்கள் அந்த புல்லாங்குழல்ல கொடுக்கிறார். இவருடைய பேரை சொல்லி கூப்பிடாப்புல இது மாதிரி ஜெகதேவன் அழகான ஒரு ஸ்லோகம் பண்றான். ஜெகதேவர் மகாகவியாச்சே,
அந்தர்மோகன மௌளி கூர்ணன மிளன் மந்தார விஸ்ரம்சன ஸ்தப்தாகர்ஷண திருஷ்டிகர்ஷண மகாமந்திரஹா குரங்கீர்சாகாம் திருப்யர்தானவ தூயமான திவிஷதுர்வார துக்காபதாகாம் பிரம்சஹ கம்சரிபோஹோ சமர்ப்பயது மகா ஸ்ரேஜாம்சி வம்சீரவகா. அந்த வேணுகானம் அது என்ன பண்ணும்னா, ஒரு மரத்தடியில் நின்று கொண்டு வேணுகானம் பண்ணிட்டே இருக்கிறான் கண்ணன். அந்த வழியாக ஒரு கோபி போகிறாள் யமுனையிலே தண்ணீர் மொள்ளுவதற்கு. இவன் உட்கார்ந்துக்கிறத பார்த்து விட்டாள். திரும்பி பார்க்காத போகணும் அப்படிங்கிற ராங்கியோட போறாள். மகா உத்தமியாவோ. அதனால 4 பேரை அறிய அவள் கண்ணனோட பேச மாட்டாளா. அதனால வீசி நடக்கிறாள். பார்க்காத மாதிரி கண்ணன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு 4 பேர் நினைச்சுக்கிட்டோம். ஏன்னு நினைச்சேண்டி வீசி நடக்கிறாள். கண்ணன் அழகா ஒரு கானம் பண்றான். தலையாவது ஆட்டக்கூடாதோ, என்ன பார்க்க வேண்டாம். இந்த மான் முதற்கொண்டு தலையாட்டுறது, மேய்க்கிற மாடு முதற்கொண்டு தலையாட்டுறது, இது என்ன இப்ப இது மட்டும் இப்படி போயிட்டே இருக்கே அப்படின்னு மேல ஒரு தானஸ்வரம் கொடுத்தார். அப்படியே உள்ளம் மயங்கிறது. அந்தர்மோகனே, உள்ளம் மயங்கினாலும் தலைய ஆட்டக்கூடாது. ஏனால் நமக்குதான் தலையாற்றான்னு அவன் நினைச்சுப்பான். எடுத்துட்டு சபாவமாவே குடத்தை எடுத்துன்னு தலையை ஆட்டி ஆட்டிண்டே போகிறவள் இப்ப வேணும்னு வெறப்பா வச்சுண்டு போயின்னு இருக்கிறாள். ஆற்றதே சபாவமானவாள் வெறப்பா வச்சுருந்தாலும் தனக்காக தெரியாதான்னு கண்ணனுக்கு. வெறப்பா வச்சுருக்கிறவள் தலையை ஆட்டினாலும் தனக்காக தெரியும். அந்தர்மோகன மறுபடியும் ஒரு குரல் அந்த வேணுவில கொடுக்க, மௌளி கூர்ணன, உடனே தலையா தன்னறியாம பார்க்க வேண்டாம், தன்னறியாம. ஏன்னா அது என்ன அருமையா இருக்கு அந்த கல்யாணி ராகம். அந்த கல்யாணி ராகம்னு தலையா ஆட்டிண்டே போறாள். மௌளி கூர்ணன, அந்த தலையில சூட்டின் இருந்த மந்தார புஷ்பம் தலைய ஆட்டினதுல கீழே விழுந்துடுத்தான். மௌளி கூர்ணன மிளன் மந்தார விஸ்ரம்சனகைய, இந்த பூவை எடுக்கிறது மாதிரி சித்த அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுட்டாள். ஸ்தம்பிச்சு நின்னவள் இப்படி திரும்பினாள் இல்லையா, கண்ணனை பார்த்து விட்டாள். அப்புறம் தண்ணீர் மொள்ள போறதோ யமுனைக்கு போறதோ மறந்து போயிடுத்து. கிட்டக்க போகாதபடியே எட்டி நின்னுண்டே பார்த்துட்டே நிற்கிறாள். ஸ்தப்தா கர்ஷண, வேணுகானம் பண்ண ஒரு பொம்மை மாதிரி தன் செயல்ல அழிஞ்சு கிட்டக வராளா. ஸ்தப்தா கர்ஷண, எதுல வந்தும் வேணும்னு பார்க்காம தலை குனிஞ்சுட்டே நிற்கிறாள். மேலும் வேணுகானம் பண்ண திருஷ்டி ஹரிஷண, நிமிர்ந்து தலைய பார்த்து விட்டாள். கண்ணன் சிரிச்சு விட்டா, இவளும் சிரிச்சு விட்டா. திருஷ்டி ஹரிஷண, இதுக்கு என்ன நாள்? மகாமந்திரகா குரங்கீர்ஷாம். இந்த வேணுகானம்ங்கிறது ஒரு மகா மந்திரமோ, மந்திரத்தினால் மயங்கி வருவது போலே உன்னுடைய எதிரில் வந்து எல்லாரும் நிற்கிறார்களே என்கிற பாவம். இது ஆழ்வார் சொன்னதுதான் ஜெயதேவர் சொல்றது. ஆழ்வார் சொல்லாததே கிடையாது. அதுவும் திருமங்கை மன்னனை போல ஒரு பரம ரசிக்கன் உன்னூத்தன் கிடையாது. இவர் சொன்னதைத்தான் எல்லாரும் ஏக ஹிருதயமா இருக்கிறதுனால சொல்ற. காப்பி அடிக்கிறான்னு சொல்ல மாட்டேனா, ஏக ஹிருதயமார் கிருஷ்ண பக்தர்கள் எல்லாருக்கும் ராசிக்கம் ஏக ஹிருதயமா இருக்கிறதுனாலே இவர் பாடினது போலேயே அவர் பாடுவார், அவர் பாடினது போலேயே அவர் பாடுவார். நைவளமொன்றாராஜா நம்மை நோக்கார் நாணினார் போலிரையே நயங்கள் பின்னும் செய்வளவில். அப்படி சில நயங்களை, நயமாக சில வார்த்தைகளை அந்த புல்லாங்குழல்லையே சொல்லும் பொழுது என் மனமும் கண்ணும் ஓடி, இதுவரையிலும் பார்க்கிறதில்லைன்னு பல்ல கடிச்சு நின்றிருந்த நான், என் அறியாம என்னுடைய மனது கண்ணன் இடத்துல ஓடி, அப்புறம் கண்களும் என்னறியாமல் ஓட, எம்பெருமான் திருவடி கீழணையே, அவனுடைய திருவடியதே பார்த்து ஒரு கால ஊன்றி மற்றொரு கால மாத்தி வச்சிருக்கிற அவனுடைய திருவடியில போய் நான் அணைய
சேவிப்போம் என்று நினைச்சு என்னுடைய மேனி அவர் திருவடியில படும்படியாக சேவிச்சு அந்த ஒரு ஆனந்தத்துல நிமிர்ந்தேன். இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன். அப்படி பார்த்ததும் என்னுடைய கைவளையும் உடஞ்சு போயிடுத்து, என் மேகலையும் அவிழ்ந்துடுத்துங்கிறார். கைவளையும் ஏனால் வளையின் அழுவுறதுங்கிறது விரக தாபத்துல தானே. விரக தாபத்திலே உடம்பு இழைச்சுடும். உடம்பு இழைச்சு விட்டுதானால் வளன் அழிவிடும். இப்ப திருவடியை தொட்டு சேவிக்கும் பொழுது விரக தாபம் இல்லையே, வளை கழல்றதுக்கோ ஒட்டியானம் கழல்றதுக்கோ விரக தாபம் இல்லையே, இடுப்புல போட்டு இருக்கிற மேகலை தான் ஒட்டியானம். விரக தாபம் இல்லையேன்னார். அதுக்கு வியாக்கியானம் சொல்றார், விரக தாபத்திலையும் கழலும் சேர்த்தியிலையும் கழலும் நார். சேர்த்தியில ஏன் கழலுதுனால் சேர்ந்துட்டா சந்தோஷத்தினாலே தட்சணம் உடம்பு புஷ்டியாயிடுறது, பிரிஞ்சால் தட்சணம் உடம்பு மெலிஞ்சு விடுறது. இப்ப புஷ்டி ஆயிட்டதுனாலே கைவள உடஞ்சி நழுகி கொடுத்தான். கைவளையும் மேகலையும் காணேன். கண்டது என்ன நாள் கண்டேன் கணமகர குழை இரண்டும் 4 தோளும். 2 மகர குண்டலமும் திருவடியில சேவிச்ச என்ன தூக்குவது போலே அதற்காக 4 தோளும் சதுர்புஜனாயினார். பாகவதத்திலேயும் சொல்றார், ருக்மிணி பிரணய கலகத்துல ருக்மிணி வாடி விழுந்ததும் உடனே கண்ணபிரான் சதுர்புஜனாக ஆகி ருக்மிணியை தூக்கினான் என்கிறார் பாகவதத்துல. அதுபோல இந்த பரகால நாயகியே சதுர்புஜனாக ஆகி தூக்கினான். ஏன் சதுர்புஜனாக ஆனான்? ஏற்கனவே அவள் பயப்படும் பொழுது 4 கையை காட்டினா, இன்னும் பயப்பட மாட்டாளானால் ஒரு கைனாலே தலைய வியர்வைய துடைக்கிறதுக்காகவும், ஒரு கையாலே மார்பத் தடவி கொடுக்கறதுக்காகவும், ஒரு கையாலே அவளுடைய தலைய முடிஞ்சு விடுறதுக்காகவும், ஒரு கையாலே அவளை ஆசுவாசப்படுத்துறதுக்காகவும் சதுர்புஜனானான்னு பாகவதத்துல. அதுபோல இப்பொழுது பரகால நாயகிய 4 கையாலையும் நிமிர்த்து அப்படி நின்னதும் மகர குண்டலமும் 4 கையுமாக பெருமாள் நிற்கிறத பார்த்ததும் இவள் மயங்கி போயிட்டதுனால இது என்ன திவ்ய தேசம், எங்கு நாம் இருக்கிறோம், இவர் எந்த ஊர் பெருவாள் என்று தெரியாம பெருமாளையே கேட்கிறார். எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில் என்றேற்கு. எம்பெருமானே, என்னிடத்துல இவ்வளவு பரிவோடு வந்து தூக்குறீரே, உங்க கோவில் எவ்வளவு தூரம் இருக்கு என்று இவள் கேட்டதும் இதுவன்றோ எழில்காலி என்றார் தாமே. இதுதானே திருவாலி திருநகர், திருவாலி திருநகரி இதுதானே என்றார் தாமே. அந்த வயலாளி மணவாளன் தான். இதுதானே நம்ம திவ்ய தேசம். திருவரங்கம் என்று போயினாரே அப்படின்னு இல்லாம இதுதானே, நீயும் இந்தூர் தான், நானும் இந்தூர் தான், இந்தூர் தானே நம் இருவருக்கு. அதனால நடந்து சென்றாள் அப்படின்னு போக வேண்டிய அவசியம் இல்லாம திருவரங்கத்தை சொல்லும் பொழுதும் நம்மூர் என்றுதான் சொன்னார். இங்க திருவாலி திருநகர் 2 பேருக்குமே தன்னூரா போயிட்டதுனால எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில் என்றேற்கு இதுவன்றோ எழிலாளி என்றார் தாமே. மிகவும் அழகான திருவாலி திருநகரி, இதுதான் நம்மூர் என்று சொன்னார். அதே பாவம் ஆழ்வாருக்கு, அதே பாவம். உள்ளோரும் சிந்தை நோய் எனக்கே தந்து என் ஒளிவளையும் மானிரவும் கொண்டார் இங்கே. தெள்ளூருமிளம் தெங்கின் தேரல் மாந்தி சேலுகளும் திருவரங்கம் நம்மூர் என்ன கள்ளூரும் பைந்துழாய் மாலை யானை கனவிடத்தில் யான் காண்பன் கண்டபோது புள்ளூரும் கள்வா நீ போகேல் என்பன் என்றாலும் இது நமக்கோர் புலவிதானேயே. தன் தோழியினிடத்திலேயே மேலும் சொல்றாள் பரகால நாயகி,
உள்ளூரும் சிந்தைகி. வயலாளி மணவாளன் தான் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதன். திவ்ய தேசம் வேறையே தவிர பெருமாள் உத்தர் தானே. இந்த பெருமாள் அந்த பெருமாள் என்று அலைஞ்சாள் என்ற அர்த்தம் இல்லை. ஒரே பெருமாள் இந்தூர்லயும் இருப்பார், அந்தூர்லயும் இருப்பார், அந்தூர்லயும் இருப்பார். உள்ளூரும் சிந்தை. அப்படி என்னிடத்துல ஒரு அவ்வியாஜமான காருண்யத்தையும் உறவியும் காட்டி என்னுடைய அவரோடையே கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையம் ஊட்டி சற்று பிரிஞ்சா கூட எனக்கு தாளாது அப்படிங்கிற ஒரு விரக வேதனையை எனக்கே கொடுத்தவன். உள்ளூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து. எனக்கே தந்துங்கிற ஏகாரம் எதற்கு அப்படின்னு கேட்டால், வேற ஒருவருக்கு இது மாதிரி விரக தாபம் வல்லை அப்படின்னு அர்த்தம். வந்தாலும் நான் என்ன போல இல்லை, நாம் படுற பாடு வேற யாரும் படமாட்டார். அப்படி எனக்கே தந்து. மற்றொரு அர்த்தம், இந்த விரக தாபம் கொஞ்சம் அவருக்கு வரக்கூடாதா? அவருக்கு வந்தா என்னை விட்டு பிரியாம இருப்பார் இல்லையா? ஆனா அங்கேருந்து வரார் கட்டிக்கிறார், உடனே ஓடி போயிடுறார். வரார் கட்டிக்கிறார், உடனே ஓடி போயிடுறார். விரக தாபம் என்ன கட்டிக்கிறதுக்கு வராரே தவிர, ஆனா பிரியும் பொழுது வேதனைப்படுறதாவே தெரியல, விட்டுட்டு போயிடுறார். வேதனை யார் படுறானா? நான் தான் பாடுறேன். அதனாலே அவருக்கும் எனக்குமா இருந்தாலாவது இந்த விரக தாபம் கொஞ்சம் சமாளிக்கலாம். எனக்கே தந்து என் ஒளிவளையும் மாநிறமும் கொண்டார் இங்கே. விரகதாபத்தினாலே என் வளை கழன்றுட்டதுனால அந்த வளையையும் கொண்டு போயிட்டார். வைவர்ணியம், அந்த விரகதாபத்தினாலே நான் வாடி போய் என் அழகு உருக்கொலைஞ்சு போயிட்டதுனாலே என் நிறமும் கொண்டு போயிட்டார். மாநிறமும் கொண்டார் இங்கே. தெள்ளுரும் இளம் தெங்கின். அவர் என்னை அணைச்சார், கனவுல தரிசனம் கொடுத்தார். இல்ல உண்மையாகவே கொடுத்த தரிசனம் தான் கனவு போல போயிடுத்தோ என்று தெரியல. ஏன்னா கூடவே ரொம்ப நேரம் சாத்மிக்க இருந்தாதானே, ஒரு யுகம் என்னோட கூட இருந்தா கூட க்ஷணம் போல தோணும். க்ஷணம் இருந்துட்டு போயிட்டாக, அப்ப வந்தாரா வல்லியான்னே தெரியல. வந்தார் போல இருந்ததே தவிர நன்னா ஆசதீர அனுபவிச்சதாக தெரியல. கனவில் வந்தது மாதிரி இருந்தது. கனவிடத்தில் யான் காண்பன் கள்ளூர். அதுலயும் மயக்கம் வந்துடுத்து எனக்கு. அவர் பெரிய துளசி மாலை போட்டுன்னு வந்தாரா, அதுல உள்ள மகரந்த சுகந்தம் மயங்கி அவர் மார்புலியே நான் விழுந்துட்டேன். கள்ளூரும் பைந்துழாய் மாலையானை கனவிடத்தில் யான் காண்பன் கண்டபோது. இப்படி பார்த்துட்டு எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். ஏனால் பெருமாள் உத்தர்தான். இந்த ஊர் பெருமாளா, அந்த ஊர் பெருமாளா, அந்த ஊர் பெருமாளா, எந்த திவ்ய தேசம் அப்படின்னு கேட்டேன். தெள்ளுரும் இளம் தெங்கின் தேரல் மாந்தி சேல் உகளும். தெளிந்த இளநீர் உடையதான இளம் தெங்கு, இளம் தென்னை மரங்கள் நிறைய பூத்து கொலுங்க, அதுல உள்ள தேனை மாந்தி நன்றாக குடிச்ச இளம் தெங்கினுடைய தேன்கிறது அதனுடைய பூக்கள் சிந்தி அதுல உள்ள ருசி, அந்த ஒரு சந்தோஷத்தினாலே சேல் மீன்கள் உகழும் துள்ளி விளையாடக்கூடிய திருவரங்கம் நம்மூர் என்ன. திருவரங்கம் நம்பூர் என்றார். அந்த கனவுல கூட கொஞ்சம் யோசனை பண்ணினேன். திருவரங்கம் என்னூர் அப்படின்னா சொல்லணும். என் ஊருன்னு சொல்லாம நம்மூர்னு சொன்னாரே என்னார். ஏன்னா அவர் என்னை வாழ்க்கைப்படுத்தினுட்டதுனால அவருடைய சர்வ சொத்துலியும் எனக்கும் பங்கு உண்டு என்று ஆச்சு. என் ஊர் அப்படின்னு மட்டும் சொல்லி இருந்தால் என்னை விட்டுட்டு போக போறாருன்னு அர்த்தம். நம்மூர் அப்படின்னு சொல்லிட்டதுனாலேயே அழைச்சுண்டு போக போறார் என்ற அர்த்தம். நம்மூர் என்றதும் எனக்கு ஆறுதலாக இருந்தது. என்னை அழைச்சுண்டு போக போறார் என்று நினைச்சு
ஆனால் அவர் இருக்கிற தோரணையை பார்த்தா களம்பிடுவார் போல இருந்தது. காரணம் என்ன? கருடன் மேலதானே வந்தார். அந்த கருடன் மேல இப்படி கைய வச்சார். கண்டபோது புள்ளூரும் கள்வா நீ போகேகேல் என்பன். கருடன் மேலேயே பறக்கக்கூடிய நீர், என்னை விட்டு போகாதீர் என்று சொன்னேன். போகாதீர் அப்படின்னு சொன்னேனே தவிர நானும் வரேன்னு சொல்லியிருக்க கூடாதா? நானும் வரேன்னு சொல்லி இருந்தா கருடன் மேலேயே என்னை ஏத்திண்டு போயிருப்பார். கள்வானி போகேல் என்பன், நீர் போகாதீர் என்று சொன்னேனே தவிர அவர் கழுத்துல போட்டிருக்கிற ஒரு துளசி மாலையிலேந்து ஒரு துளசிய கூட எனக்கு கிள்ளி கொடுக்கல. அதனுடைய சுகந்தமோ எந்தூர் துளசி, இது வைகுண்டத்திலிருந்தே போட்டுன்னு வந்த துளசியா என்று மயங்கினேன். திருவரங்கம் நம்மூர் என்ன, இது ஸ்ரீரங்கத்து துளசி என்று சொல்றார். அதுல ஒரு பிரசாதமாவது எனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் எனக்கு அவர் ஒன்னு கொடுத்தார். எதை பிரசாதமாக கொடுத்தார்? தோழி, நான் இந்த விரக தாபம் அனுபவிக்கிறேனே, இதையே எனக்கு பிரசாதமாக கொடுத்து விட்டு புறப்பட்டுட்டார். புள்ளூரும் கள்வாகா நீ போகேல் என்பன், என்றாலும் இது நமக்கோர் புலவிதானே. இருகையீர் சங்கிவை நில்லாவெல்லே பாவம், இளங்கொலி நீர் பெரும் பௌவம் மண்டியுண்ட பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம், பெரும் தவத்தார் அருந்தவத்து முனிவர் சூழ, ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்றாழி ஏந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என் பெருகயற் கண்ணீர் அரும்ப புலவி தந்து புனல் அரங்கம் ஊரென்று போயினாரேயே. இருகையீர் சங்கிவை நில்லார், அவருடைய பிரிவினால என் கையில உள்ள 2 சங்குனா வளைகள், அந்த வளைகள் என் கையில நிற்காது. கழண்டு விழுந்துடுத்து மெலிந்து போயிட்டேன் நான். அவர் எப்பேற்பட்டவர்னார்? கடல் போன்றவர். ஒலிக்கின்ற ஒலை ஓசை சோ சோ என்று ஓசை உடைய அலைகள் நிரம்பிய பெரும் கடல், அதுல தோன்றிய கருமுகில் போல இருப்பவர். கடல் போல் அவருடைய வண்ணம், கருமுகில் போல் அவருடைய வண்ணம். உலகமுண்ட பெருவாயன் என்று சொல்லும்படி அவருக்கு இருக்கிற ஆசைக்கு இந்த உலகம் பூரா உண்டுட்டாரே. ஏன்னா உலகம் பூமி பிராட்டி, பூமி பிராட்டிய முழுங்கினது மாதிரி என்னிடத்துல உள்ள ஆசைக்கு என்னையும் அவர் முழுங்கிடுவர். உலகுண்ட பெருவாயர் அவ்வளவு ஆசையோடு தான் என்னிடத்துல வந்தார். வந்து என்னிடத்துல 4 வார்த்தை பேசினார். நானும் அவரிடத்துல குழைந்து குழைந்து நின்றேன். இங்கே வந்து என்னோட பேசிட்டு இருக்கும் பொழுதே திடீரென்று சற்று இரு என்று சொல்லிட்டு வேகமாக ஓடினார். என்னன்னு எட்டி பார்த்தேன். அருந்தவத்து முனிவர் சூழே, அங்கு ஒரு பெரிய கூட்டம் அவருடைய தரிசனத்துக்காக வந்திருக்கு. தவம் பண்ணி தவம் பண்ணி தவம் பண்ணி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர் கிடைக்கணும் நியாயம். அதனாலே அவர்களிடம் பேச போயிட்டார் அப்படிங்கறதுல எனக்கு அசூயை இல்லை. அவர்கள் தபஸ்விகள், அவர்களும் தேடி இங்க வந்துட்டார்கள். அவர்களுக்கு போய் ஏதோ சில வார்த்தைகளை சொல்லிட்டு வருவதற்காக போனவர் ஒரு கையில் சங்கு ஒரு கை மாற்று ஆழியேந்தி அவர்களுக்கு போய் சங்கச்சக்கர கதாதரனாக அந்த ரிஷிகளுக்கு தரிசனம் கொடுத்து அவர்களுக்கு அபயம் கொடுத்து அப்புறம் அவர் அங்கேந்து இங்க ஓடி வந்தார். என்
பொறுகையர் கண்ணீராரும் பேக. நான் உடனே எவ்வளவு நிர்வாகம் இவருக்கு, இவ்வளவு நிர்வாகத்திலையும் என்ன மறக்காம இருக்கிறாரே, என்னிடத்துல ஓடி வராரே என்று நினைச்சா என்னிடத்துல பேசவும் எனக்கு அருள் செய்யவும் அவர் ஆசைப்படுறார். அந்த ஆசைப்படுறதை விடாம எப்பொழுதும் ரிஷிகளுடைய கூட்டமும் தேவர்களுடைய கூட்டமும் அவருக்கே சூழ்ந்து கொண்டு இருக்கு அப்படிங்கறத தெரிந்து அவர் முகத்தை திரும்பி பார்க்கும் பொழுது புலவி தந்து புனல் அரங்கம் ஊரென்று போயினாரே. உடனே எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நம்மூர் ஸ்ரீரங்கம், அங்க உன்னையும் அழைச்சு வச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனாரே. மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலர்ந்த நறுந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்து இலங்கு மகரம் சேர குழையும் காட்டி என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னையும் ஆளும் கொண்டு பொன்னலர்ந்த நரும் செந்தி பொழிலினூடே புனல் அரங்கம் ஊரென்று போயினாரே. மின்னிலங்கு திருவுருவும், மின்னல் போன்ற ஜொலிக்கிற அவருடைய ஒரு திருவமும் பெரிய தோளும், இரண்டு தோள் இருக்கிற அழகும், கரிமுனிந்த கைத்தலமும், கரின குவலையாபீடம், குவலையாபீடத்தை ஒரே குத்து விட்டதாகிய கைத்தலமும் கண்ணும் வாயும், அவருடைய மலர் கண்களும் மந்தகாச முகமும் தன்னலர்ந்த நறுந்துடாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேர குழையும் காட்டி, கழுத்துல போட்டிருக்கிற பெரிய வைஜெயந்தி மாலை, காதுல போட்டிருக்கிற மகர குண்டலம், தோளில் இருக்கிற மாலை வரையிலும் ஸ்பர்சிக்கும்படியாக ஆடுற அழகும், இவ்வளவையும் என்னிடத்துல காட்டி என் நலம் என் நிறைவு, எனக்கு எது நலம், எனக்கு எது நிறைவு, எது எனக்கு லட்சணம், என் சிந்தை என் வளை, இவ்வளவையும் தன்னுடையதாக ஆக்கிக் கொண்டு கடைசியிலே என்னையே தன்னுடையவளாகவும் ஆட்கொண்டு என்னை ஆளும் கொண்டு போயிட்டு வரேன் என்று சொல்லி புறப்பட்டு விட்டார். நானும் கூடவே போனேன், விடல, கூடவே போனேன். பொன்னலர்ந்த நரும் செருந்தேகி பொழிலினூடே, கோவில்லேன் புறப்பட்டு